அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் திருத்தணி முருகன் கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கப் போகிறோம். ஆறுமுகம் இருக்கும்போது வேறு பயம் எதற்கு, கவலை எதற்கு? நீங்கள் திருத்தணி முருகனின் பாதத்தை பிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றிதான். இந்த கோயிலில் முருகன் சூரனை போரில் வென்ற பிறகு வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி முருகன் கோயிலாகும். சரவண பொய்கையில் நீராடி முருகனை தரிசனம் செய்யுங்கள். இங்கு வள்ளி இச்சா சக்தியாகவும், தெய்வானை கிரியா சக்தியாகவும், முருகப்பெருமான் நாத சக்தியாகவும் காட்சி அளிக்கின்றார்கள். திருத்தணிகை படியை எல்லாம் திருப்புகள் பாடும் என்னும் பாட்டுக்கு ஏற்ப அங்கு மயில்கள் எல்லாம் ஆடும் என்று சொல்லுவர். 365 படிக்கட்டுகளை கொண்டது இந்த திருத்தணி தலமாகும். அதாவது வருடத்தின் 365 நாட்களை குறிப்பதாகும் இந்த படிக்கட்டுகள். கருவறையின் பின்புறம் பாலமுருகரை தரிசனம் செய்யுங்கள். வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் அவர் உங்களுக்கு வாரி வழங்குவார். சரஸ்வதி தேவி இங்கு வந்து முருகரை வழிபட்டார் என்பது ஐதீகம். நாரதருக்கு மிகவும் பிடித்த மலை திருத்தணி மலையாகும். சித்திரை திருவிழாவில் இக்கோயிலில் மக்களின் கூட்டம் கடல் அலையைப் போல அதிகமாக காணப்படும். இந்த கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், அம்மன் வள்ளி தெய்வானை. திருத்தணி என்பது அறுபடை வீட்டிலுள் 5ஆம் படை வீடாகும். இந்திரன் யானையை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் திருத்தணி முருகன் கோவிலாகும். வாரத்தின் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் இங்கு மிகுந்து காணப்படுகிறது. தினந்தோறும் பக்தர்கள் திருமண வரம், குழந்தை வரம் வேண்டி இங்கு வருகின்றனர். நிறைய பக்தர்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் திருத்தணி முருகன் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் தீர வேண்டுமா? வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து தடைகளும் நீங்க வேண்டுமா? நீங்கள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். மேலும் இங்கு சென்று வந்த பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சைவமே உண்ணுவேன் என்னும் சத்தியத்தை நீங்கள் முருகருக்கு செய்து வைத்தீர்களானால், அதை கடைபிடித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்களை முருகர் நிகழ்த்துவார். எந்த தெய்வமும் பிற உயிரை கொன்று புசிப்பதை விரும்புவதில்லை என்பதுதான் முற்றிலும் உண்மையாகும். இதையே திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், தன் ஊன் வளர்க்க பிற ஊன் உண்ணுபவரை எங்கனம் இறையருள் வந்து சேரும் என்கிறார். அதாவது ஊன் என்றால் சதையால் ஆன இந்த உடம்பு. தன் உடம்பை வளர்ப்பதற்காக பிற உயிரை கொன்று அதன் உடலை வெட்டி அதை உண்ணுவதற்கு எவ்வாறு இறைவன் அருள் கிடைக்கும் என்பது கூறுகிறார். எனவே பக்தர்கள் இதை தாங்கள் அடியனின் பணிவான வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு சைவ நெறிக்கு மாறுங்கள். முருகப்பெருமானின் பாதத்தை சரணடையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள் என்பது சத்தியம். மேலும் மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் போன்றவை உங்களிடம் இருக்குமானால் அதையும் தயவு செய்து நிறுத்திவிடுங்கள். உங்களின் பாதத்தை தொட்டு நான் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய அறிவுரையாக நீங்கள் நினைக்காமல் என்னுடைய வேண்டுகோளாக, உங்களது சகோதரனாக, உங்கள் நண்பனாக, உங்கள் இல்லத்தில் ஒருவனாக அடியேனை நீங்கள் நினைத்து இதை கடைப்பிடியுங்கள். திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும், சகல மாற்றங்களையும், சகல ஐஸ்வர்யங்களையும் முருகப்பெருமான் வாரி வழங்குவார் என்பது எந்த ஐயமும் வேண்டாம். இந்த பதிவை கேட்ட அனைத்து நல்வுலங்களுக்கும் நன்றி. நீங்கள் பல்லாண்டு காலம் இந்த உலகில் மன நிம்மதியுடன், ஆரோக்கியத்துடன், செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என முருகப்பெருமானை கேட்டுக் கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.